தஞ்சாவூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த சென்னையை சேர்ந்த 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக சென்றவர்கள் உயிரிழந்த செய்தி உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உற்சாகமாக தொடங்கிய பயணம் சோகத்தில் முடிந்துள்ளது. நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவிற்காக புறப்பட்ட சென்னை எழும்பூர் நேரு பார்க் பகுதியைச் சேர்ந்த 17 பேர் திருவிழா முடிந்த நிலையில் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா கோயிலுக்கு சென்றுள்ளனர். பிரார்த்தனையை முடித்துவிட்டு 17 பேரும் கோயில் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளித்துள்ளனர். அவர்களில் கிஷோர், கலையரசன், மனோகரன் மற்றும் சகோதரர்களான ஆண்டோ, பிராங்க்லின் ஆகிய 5 பேர் நீரில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள், காவல்துறையினர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் நீரில் மூழ்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் கிஷோர், கலையரசன், மனோகரன் ஆகியோரின் உடல்கள் நீண்ட தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டன. மாயமான சகோதரர்களான ஆண்டோ மற்றும் பிராங்க்லின் உடல்களை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. நிகழ்விடத்தை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நேரில் ஆய்வு செய்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார். மேலும் இத்தகைய விபத்துகள் நிகழாமல் தடுப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கொள்ளிடம் ஆற்றுப் பகுதியில் அதிகளவில் மேடு பள்ளங்கள் இருப்பதாகவும் இதனை அறியாமல் பூண்டி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் இறங்கும் போது சிக்கிக் கொள்வதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். எப்பவுமே வழக்கமா நடந்துட்டு தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க நம்ம சொல்றது கொஞ்சம் லோக்கல்ல சொல்றாங்க, நம்ம தெரிஞ்சுக்க மாட்டாங்க சார். இதே தான் பண்றாங்க சார். போலீஸ் சும்மா நடத்துல சார் இது விடுறாங்க குளிக்கப்படாதுன்ட்டு. போலீஸ் 2 பேர் இந்த பாயில நிக்கணும். ஆனா திருலாம் போகுது. ஆனா வருஷம் இதே மாதிரி தான் ஆகுது. பெரிய கொடுமையா இருக்கு. எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் பலரும் அலட்சியமாக செயல்படுவதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் ஆற்று மணலை சமநிலைப்படுத்த அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனோட டோப்போகிராஃபியே இந்த மாதிரி தானுங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ் நடக்கும் பொழுது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எழுதுறோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஏன்னா இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், இது நம்ம நினைக்கிற மாதிரி சரி பண்ணக்கூடிய விஷயமா அப்படிங்கறத ஒரு வல்லுநர் குழு தான் சொல்லணும். நம்ம எழுதுறோமுங்க. கொள்ளிடம் ஆற்றில் 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கிய செய்தி அறிந்து அவரது உறவினர்களும் நண்பர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அஞ்சு பிள்ளைங்கள ஊர்ல எல்லாருக்கிட்டே நல்ல பேர் தான் பிள்ளைங்க எடுத்திருக்குது. யாருக்கிட்டே எந்த பேர் எதுவுமே ஒரு வேலை விட்டாலும் பிள்ளைங்க செய்யுங்க. அது இல்லாம எல்லாரும் ரொம்ப முக்கியமான பிள்ளைங்க. இந்த ஊருக்கு எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் ஒன்னா இருக்கவங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்குது அத்தனை பிள்ளைங்களும் ஒன்னா இருப்பானுங்க. ரொம்ப பினான்சியலா ரொம்ப பேக்வர்ட்ஸா இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்க தான் சப்போர்ட் எல்லாமே. ஏன்னா போயிட்டு பிளிங்கிட் ஓட்டி, டெலிவரி, ஸ்விக்கி இந்த மாதிரி ஓட்டி தான் இப்போ இவங்க பினான்சியலா பாத்துக்கிட்டோம். இப்போ இவங்க 3 பேர், இவங்க 5 பேர் போயிட்டாங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, இவங்க போயிட்டாங்க, கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது செய்ய முடியுமா பினான்சியலா, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். மன அமைதி முக்கிய தேவைகள் என நம்மில் பலரும் வெளியூர்களுக்கு பயணிக்கிறோம். புது இடங்களுக்கு செல்லும் போது நாம் எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதே கொள்ளிடம் சம்பவம் நமக்கு உணர்த்தும் செய்தியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் லெனின், காதர் ஹுசைன் மற்றும் அன்பரசன்.